ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சொல்லி ஆகணும். என்ன வீடியோ சொல்லணும்னா, இப்போது எல்லாருக்கும் நான் நார்மலாக வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டு நான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, ஒரு ரிவ்யூ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் விளாக் போட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மணியும் நான் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரோமில் போய் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலே வரும் இந்த மாதிரி ஒரு கேமை. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். இதில் நிறைய கேம் இருக்குது. இதில் ஒரு கேம் நம்ம பிக் பண்ணி வந்து விளையாட போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கைஸ். என்ன கேம் சொன்னோன்னா, நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் ஆடிருப்பீங்க. இது இருக்கும் பிஜிஎம் ஆகட்டும், இல்லைனா ஸ்கிரிப்ட் லைட்டாக இருக்கட்டும், இல்லைனா சிஓசியாக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டி ஆகட்டும். ஆனால் இந்த மாதிரி கேம் நீங்கள் ஒரு தடவை விளையாடி பாருங்கள், உங்களுக்கே செம்மையாக இருக்கும். என்ன சொன்னோன்னா, பில் கேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பில் கேட்ஸ் இவர் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேனில் அப்போ இருந்தார். இப்போ கொஞ்சம் இருக்கார், ஆனால் அந்த பொசிஷனில் தான் இருக்கார். நார்மல் பொசிஷனில் ஒரு 4th பிளேஸோ 5th பிளேஸ்லையோ இது ஒன்று இருக்கார். இப்போ அவரோட மணி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ சொல்லணும்னா, எப்படி சொல்கிறது, $100 பில்லியன் அப்படின்னா நம்ம ஊருக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். நான் கணக்கு பண்ணிவிட்டேன். அது வந்து உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த 2 சைடில் எங்கேயாச்சும் ஷோ பண்ணுறேன்னா, இந்த சைடில் ஷோ பண்ணுறேன்னா எவ்வளோ சொன்னோன்னா, ஒரு எப்படி இருக்கும், ஒரு மினிமம் 75,000 இது சம்திங் 75,000 crores. 75,000 crores நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபுல் மணியும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில்னா அவங்களுக்கு நிறைய எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கூட விளையாடலாம், நான் மட்டும் கிடையாது. நிறைய பேர் விளையாடி இருக்காங்க. யூடியூபர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். சில பேர் யூடியூபர்ஸில் நான் மட்டும் ஃபஸ்ட் டைம் நான் போல் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்து பிசியில் பண்ணியிருக்காங்க. அப்போ சில பேர் வந்து மொபைல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பிசியில் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மொபைலில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் மொபைலில் தான் போட்டு பார்க்க முடியும். அதை வந்து மொபைலில் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். அப்புறம் நிறைய இருக்குது, நிறைய பிசியில் வந்து நான் பண்ணுறேன்னா நிறைய கேம்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதோட வெப்சைட் நேம் என்ன சொன்னோன்னா, இது nel.fun சம்திங் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு. உங்கள் சைடில் காட்டுறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஷோ பண்ணுறேன்னா என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோனா $100 பில்லியன். இந்தியாவில் சொன்னோன்னா 75,000 crores. செமையாக இருக்க போது கைஸ். நீங்கள் அப்படி எண்டு இருக்குது இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் சஜஷன் பண்ணான். அதனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது நான் நம்பலை. எப்படி சொல்கிறது, அவன் எதுவுமே சொல்லாமல் மொபைல் கொடுறா சொல்லிட்டு, எப்படி மொபைல் கொடுறேன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு பண்ணான். அப்புறம் நல்லா இருந்துச்சு இந்த கேமு. அது வந்து யூடியூப் சேனலில் போடலாம் கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஓகே சொன்னேன். நல்லா இருந்துச்சு இந்த கண்டென்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சைடில் ஷோ பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. மைக் கிட்ட அதெல்லாம் பேசுகிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் என்ன வெப்சைட் கூட நான் போட்டிருப்பேன். இதில் ஒரு கீழே ஒரு ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் லிங்க் பண்ணிங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். அது நீங்கள் அப்புறமா கூட விளாட்லாம் டைம் இருந்துச்சுன்னா. இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, இது பில்கேட்ஸ் ஸ்பெண்ட் பில்கேட்ஸ் மணின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கைஸ். நீங்கள் அப்படியே ரெண்டு பேருக்கு பாருங்கள். இப்போது வந்து இதில் வந்து பிக் மேக்னு சொல்லிட்டு இருக்குது, அது ஒரு பர்கரு. அப்புறம் வந்து ஸ்லிப்பர் இருக்குது. அப்புறம் கோகோகோலா பேக் இருக்குது. மூவி டிக்கெட் இருக்குது. அப்புறம் புக்கு ஹாரி பாட்டர் இருக்குது. அப்புறம் வந்து லாப்ஸ்டர் டின்னர் இருக்குது. அப்புறம் வீடியோ கேம் இருக்குது. அமேசான் இருக்குது. அப்புறம் இயர்ஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அது கூட இருக்குது. அப்புறம் வந்து ஏர் ஜார்டன்ஸ் அது இருக்குது. அப்புறம் வந்து ஏர்பாட்ஸ் இருக்குது. அப்புறம் கேமிங் கன்சோலர் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பைக் இருக்குது. அப்புறம் கேட் இருக்குது. பப்பி இருக்குது. அப்புறம் ஒரு ஆட்டோ இருக்குது. அப்புறம் ஹார்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபார்ம், இதை வச்சு அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பேக் இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் டப்னு இருக்குது. ஹாட் டப்னா ஆக்சுவலி ஸ்விம்மிங் ஒரு நார்மலாக இருக்கும், அது இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்புறம் ரோலாக்ஸ் வாட்ச் இருக்குது. அப்புறம் ஜெட் இருக்குது. அந்த ஜெட் எப்படி சொல்லுது, கோல்டு டைமண்ட் ரிங்கு. அப்புறம் வந்து லக்ஸுரியஸ் ஒயின் இருக்குது. டைமண்ட் ரிங் இருக்குது. அப்புறம் ஜஸ்ட் நிறைய இருக்குது இதில். அப்புறம் ஃபோர்ட் கார் இருக்குது. அப்புறம் டெஸ்லா இருக்குது. மாஸ்டர் வந்து மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது. அப்புறம் ஃபெராரி இருக்குது. அப்புறம் சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸ் ஒன்று இருக்குது. கோல்டு பால் வலிக்குது, நிறைய போய்ட்டு இருக்குது. அப்புறம் மெக்டோனல்ட்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ் அது என்னதுன்னா, சரியாக படிக்கணும்னா என்னதுன்னா, அது ஒரு ஷாப் மாதிரி. அந்த ஷாப்பே வாங்கலாம். அது நீங்கள் ஒரு கண்ட்ரியில் வைக்கிற மாதிரி, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து இது ஒரு கேமு, சூப்பர் பால் ஆட்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இது ஒரு ஷிப்பு. அப்புறம் இது டேங்க்கு. அப்புறம் ஃபார்முலா 1 கார். அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்குது. அப்புறம் மேன்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து மேக் அ மூவி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஏரோப்ளேன், தனியான ஏரோப்ளேன், எப்படி சொல்கிறது, ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளேன், ப்ரைவேட் ஜெட் இல்லை, பேசஞ்சர் ஏரோப்ளேன். இது வச்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட பண்ணலாம்.
மோனாலிசாவோட ஃபோட்டோ இருக்குது. எனக்கு ஒரே டவுட், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க, இந்த ஃபோட்டோ கன்ஃபார்ம் நான் வாங்க மாட்டேன், வாங்கி எதுவும் பண்ண மாட்டேன். ஏதாவது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னா நீங்கள் சொல்ல நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அது எதுக்கு வாங்கினாலும் எனக்கு தெரியல. எனக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் மறக்காம மேலே சொல்லுங்கள். அப்புறம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, ஸ்கை அப்புறம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா ஷிப் இருக்குது. அப்புறம் வந்து NBA டீம் சொல்லிட்டு, இது எனக்கு அந்த டீம் பர்சனலாக பிடிக்கும். நான் எப்போயாச்சும் வந்து பேஸ்கெட் பால் ஆடும்போது நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் சமாளித்து இருப்பாங்க பேஸ்கெட் பால் ஆடுறவங்க. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ இருக்குது. இதை நம்ம எல்லாமே எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். நீங்களும் நீங்கள் மறக்காமல் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் ஆனால் எனக்கு இந்த கேம் போதும் நானே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா இந்த வீடியோ இதோட நீங்கள் எண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம்னு நினைக்கிறேன். இது என்னென்ன இருக்குன்னா சொல்லிவிட்டேன் நான். இப்போ வந்து எல்லாமே நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ நான் இருக்கிற லைஃப் டைமுக்கு நான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நல்லது இல்லை தான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்கிறேன். இது இப்படிலாம் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. என்னென்ன நான் போடணுன்னு, அப்புறம் பர்கர் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்னா பர்கர் லைஃப் டைமில் எவ்வளோ பர்கர் ஜஸ்ட் ஃபன் கைஸ். லைஃப் டைமில் எவ்வளோ பர்கர், ஒரு எவ்வளோ 100 வருஷம்னா ஒரு 100 போட்டுக்கலாம். சும்மா ஒரு மந்த்லி அந்த மாதிரி இயர்லி ஒன் சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 100 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு, 99 பில்லியன்லேருந்து கம்மியாக தான் இருக்குது. 100 பில்லியன் 99 பில்லியனுக்கு வந்திருக்கு. இது எவ்வளோ கேட்கணும், சூப்பர். சரி, ஒரு 100. அப்புறம் வந்து கோகோலா பேக், இது வந்து 10 இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ மோஸ்ட்டாக இது டிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவி பார்க்குறது. அதனால் வந்து ஓகே, ஒரு 1 லேக் போட்டுக்கலாம். 1 லேக் டிக்கெட்டு எல்லா மூவி வந்தாலும் டெய்லி ஃபஸ்ட்டு போகிற மாதிரி தனியாக. அப்புறம் புக்கு ஒரு 100 போட்டுக்கலாம். ரீசெண்டாக ஒரு 1000 போட்டுக்கலாம் எப்போயாச்சும் படிக்கிறதுக்கு. அப்புறம் லாப்ஸ்டர் டின்னர் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது சொன்னோன்னா லாப்ஸ்டர் சில ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும், சில ஹோட்டலில் நல்லா இருக்காது சொல்லிவிட்டு. இந்த லாப்ஸ்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே, நல்லா இருக்க லாப்ஸ்டரே வச்சுக்கலாம். நல்லா இருக்க லாப்ஸ்டர்னால் ஒரு 1000 போட்டுப்பேன். இது வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, இது ஒரு நாளே சாப்பிட்றதுக்கு இல்லை, இது லைஃப் டைம், உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே. நீங்கள் நினைப்பீங்க என்னடா லைஃப் டைமில் 1000 வச்சுட்டோன்னா ஊசி போயிடுவேன் அந்த மாதிரி நினைப்பீங்க. நம்ம எப்போ வேணா போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கேமு, வீடியோ கேம். இது என்னது எனக்கு புரியல. வீடியோ கேம் எவ்வளோ டைம் ஆடணும், 100 போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அமேசான், இது வந்து கிவ்அவே பண்ண போகிறேன் உங்களுக்கு எல்லாேருக்கும். கிவ்அவே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1000 போட்டுக்கிறேன். அப்புறம் இயருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 போட்டுக்கிறேன். என்ன 10,000 அவ்வளோ பார்ப்பேன். இதுவும் கிவ்அவே பண்ணிக்கலாம். இதுவும் நான் ஒரு 1000 போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணுவேன்னா அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா ஏர்பாட்ஸ், இதுவும் 1000 போட்டுக்கலாம். இது ஏர்பாட்ஸ் ப்ரோவாக தெரியல, சரி பரவாயில்ல, இது ப்ரோ மாதிரி இல்லை, ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்குது. 1000 போதும். அப்புறம் கேம் கன்சோல் ஒரு 10,000 போட்டுக்கலாம். 10,000 போட நல்லாயிருக்கும். நம்ம இனிமேல் மிஸ்டர் பீஸ் மாதிரி எல்லாேருக்கும் கிவ்அவே பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரோன். இது வந்து கிவ்அவே பண்ணுற மாதிரி கண்டிஷன் இல்லை. இது வந்து 100 ட்ரோனும் ஒரு 1000 ட்ரோனும் நம்ம எங்கேயாச்சும் விலாகு போனோன்னா செமையாக இருக்கும். நம்மளை பின்னாடி வந்து ஃபுல்லாக ஒரு 100 ட்ரோனுக்கிட்டே வந்துட்டு அப்படி இருக்கும். நினச்சி பாருங்க, ஃபுல் 360 கிடையாது, 360 மேலே அப்படின்னா நினச்சி பாருங்க. 100 இருக்கும். கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ மிச்சம் கூட இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வாட்டி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தேவையில்லாத ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 1 லேக் போதும். சைக்கிள் ஒரு 1000. அப்போ கூட பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கேட்டு ஒரு 1000, டாக் ஒரு 10,000. என்ன காசுக்கு சொல்லிட்டு எல்லாமே போட்டுருக்கேன் நினைப்பீங்க. இது வந்து ஆட்டோ பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு 10,000 கிட்ட போட்டோம். 10,000 ஆட்டோ. ஆர்ஸும் ஒரு ஆர்ஸுக்கும் வந்து ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. $200 டிஃப்ரென்ஸு. ஓகே, ஒரு ஆர்ட்ஸ் ஒரு 10,000 போட்டுக்கலாம். அப்புறம் இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபார்ம் லேண்டு. இது எனக்கு கண்டிப்பாக மோஸ்ட்டாக தேவைப்படும். அதனால் வந்து ஒரு 1 லேக் போட்டுக்கலாம், 10 லேக் போட்டுக்கலாம், இல்லை 1 மில்லியன் போட்டுக்கலாம். எவ்வளோ நான்
அப்புறம் வந்து பேகு ஒன்று போதும். கிவ்அவே கேட்பீங்களா? ஓகே, கிவ்அவேக்கு ஒரு 10,000 போட்டுக்கலாம். டப்பு வந்து ஒரு 5,000 போட்டுக்கலாம். 5,000 போதும். அப்புறம் இது கொஞ்சம் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். 18+ வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா ஒரு டைமண்ட் ரிங் போட்டுக்கலாம். சேல்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை கூட ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து இது ஒரு போட்டில் போகல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும்? எவ்வளோ பிஸ்னஸாக பண்ணி நான் 10,000 போட்டுக்கலாம். ரொம்ப கரெக்டாக எதுவும் போட்டுடலாம். எல்லாம் பில் கேட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பார். என் மணி எப்படி பண்ணுறியாடா? கண்டிப்பாக ஆர்ச்சரி வச்சுப்பேன்லாம் பார்த்தாங்க. அவ்வளோதான். இந்த ரோலெக்ஸு 10,000 நினைப்பீங்க. ரோலெக்ஸ் வந்து ஒன்று வாங்குறது எவ்வளோ சொல்கிறது, ஒன்று வாங்குறது அப்போ ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ ஆகுனா ஒரு மினிமம் ஒரு 2 lakhs 3 lakhs ஆகும் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச். இப்போ வந்து நான் 10,000 வாங்கியிருக்கேன். ஒரு ட்ரக்கு எவ்வளோ? ஒரு 10,000 இருக்கும். எல்லாமே 10,000 தான். ஃபஸ்ட்டாக ஒரு 10,000 1 lakh போட்டுக்கலாம். 1 lakh வேணும். 10,000 போதும். மான்ஸ்டர் ட்ரக் ஒரு 5 போதும். 5,000 பார்க்கலாம். 5,000 ஃபேரி கார் இருக்கட்டும். 5,000 நிறைய பட்ஜெட் ஆகிடும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 5,000 போட்டுக்கலாம். ஒன்று இருக்குது, அது நான் பார்க்காம இருக்கேன். நான் சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸ் ஒரு பெஸ்ட் பீஸ் மாதிரி கிவ் பண்ண போகிறேன். கோல்டு பார்க்கு ஒரு 5,000 வந்துருச்சு. இது வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இது நான் இந்த ஹோட்டலுக்கே நான் ஃபஸ்ட்டு போவேன்னா தெரியாது. மெக்டோனல்ஸ்க்கு மொத்தம் போனதில்லை. போயிருக்கேன், இது வரைக்கும் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மெக்டோனல்ஸ் போயிருக்கேன் நான். அதனால் ஒரு 1,000 போதும். 1,000 வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது எனக்கு பிடிக்காது, இது பிடிக்கும். சரி, ஓகே, வாங்கிக்கலாம். சும்மா ஒரு 5 இருக்கட்டும். அப்புறம் இந்த ஒரு ஷிப்பு ஒரு 2 இருக்கட்டும், இல்லை 5 இருக்கட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னா டேங்க் வாங்கி நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. சரி, இருந்தாலும் ஒரு 550 போட்டுடலாம். 500 போட்டுடலாம். ஏதாச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா 2,000 ஹெலிகாப்டர் 500. இதுதான் வெயிட்டிங்கில் மேன்ஷன். அப்புறம் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது நான் வந்து எவ்வளோ போட்டேன்னா ஒரு 2 போட்டிருந்தேன். 2 10 போட்டிருந்தேன். 2 படம் தான் 10 படம் தான் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு என்ன பார்த்தோம்னா அந்த 10 படமும் செம்மையாக எடுத்துடலாம். ஆனால் படமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாமே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு 74 போட்டுடலாம். இல்லை கைஸ், ஒன்று இருக்குது. அதனால வந்து ஒரு 50 போட்டுக்கிட்டு 2 போதும். 16 தான் வரும். இல்லை, அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். சிலதெல்லாம் ஃபேரி கார் இருக்கட்டும். கார்லாம் எல்லாமே எப்படி இருக்கட்டும். மற்ற வேஸ்ட்டாக ஏதோ ஒன்று வாங்கினேன். ரிங்கு 1,000 இருக்கட்டும். 1,000 கம்மி பண்ணதுக்கு இவ்வளோ சைபர் 23 தான் வந்து. சரி, ஓகே, அந்த 5 போதும். இது வாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். 5 தானே ஒன்றும் பரவாயில்ல. இந்த இது வாங்கி தான் ஆகும். ஏதோ ஒன்று கம்மி பண்ணுமே. ஹை பட்ஜெட்டில் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. இது ஹை பட்ஜெட்டில் 10,000 1,000 போதும் கிவ்அவே பண்ணுறதுக்கு. கூட கம்மியாகலையே. ஃபார்ம் லேண்ட் வந்து நிறைய வாங்கிட்டேன். 10,000. அதுக்குள்ளே எப்படி சைபர் எப்படி சொல்கிறது, எல்லாம் நம்பரை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன வாங்குறோன்னா கடைசியாக 5 ப்ளஸ் இந்த ஒரு கோட் வாங்குகிறோம். 3 வாங்க முடியுது. கடைசியாக மிச்சம் இருக்கிறது 5. கடைசியாக மிச்சம் இருக்கிறது எவ்வளோ சொன்னோன்னா $91 91,000 $91 lakhs அது இருக்குது. ஓகே, இது நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா நம்ம தேட்டரியாக இருக்கலாம். இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸை பண்ணலாம். கேம் கான்சோல் எவ்வளோ வாங்கியிருக்கேன் இருக்கட்டும். ஏர்பாட்ஸ் ஒரு
இப்போ பாருங்க எவ்வளோ கம்மியாகும்னு. இது அது எங்கே போச்சு ட்ரோனு? எவ்வளோ டாலர்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்துடுச்சு பாருங்க. 175 தான் வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே ஒன்றத்தால தான் பண்ண முடியும். 50 rupees இருக்குது. என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஒன்று வாங்கிக்கலாம். ஒன்று தான் ஒன்று. ஸ்லிப்பர் இங்கேயோ பார்த்தேனே, ஸ்லிப்பரில் ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம். எவ்வளோ நிமிஷம் இருக்கும் இந்த வீடியோ? மினிமம் ஒரு 15 minutes இருக்குமா? 15 minutesல $100 billion வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டில் இருந்தால் நிறைய பேர் இது ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து மொத்தம் இப்போ எவ்வளோ இந்தியன் ருபீஸில் சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் 71,000 crores. அப்படின்னா பார்த்துங்க 71,000 crores அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது சும்மா ஃபேக்கு இதெல்லாம் நான் ரீசெண்டாக இந்த மாதிரி மணிலாம் கிடச்சின்னா இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நான். ஜஸ்ட் ஃபன். நீங்கள் கூட விளாட்லாம். இந்த ஒரு லிங்க் முடிஞ்சால் நான் கீழே கொடுக்குறேன், இல்லை கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது கைஸ் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பில்லு பார்த்துருக்கேன். பில்லு நம்பணும். பில்லை பார்த்துடலாம் எவ்வளோ வந்துருக்குன்னு நான் எல்லாம் சொல்லிடுறேன். பிக் மேக்கும் ஒரு 100 வாங்கியிருக்கேன். $200 கிட்டே வந்துருக்கு. அப்புறம் வந்து ஒரு செப்பல், அது $100 செப்பல். அப்புறம் $300 கிட்டே வந்துருக்கு. அப்புறம் கோகோகோலா பேக் வாங்கியிருக்கேன், 11 வாங்கியிருக்கேன் லைஃப் டைமுக்கு. $55 கிட்டே வந்திருக்கு. மூவி டிக்கெட் ஒரு 1 lakh வாங்கியிருக்கேன். $1.2 million வந்துருக்கு. புக்கு வந்து 1K வாங்கியிருக்கேன். 1K புக்கு வாங்கியிருக்கேன். $15,000 கிட்டே வருது. லாப்ஸ்டர் 1K ஆர்டர் பண்ணியிருக்கேன். 45,000 கிட்டே வருது. வீடியோ கேம் வந்து 100 கிட்டே வாங்கியிருக்கேன். 6K கிட்டே வருது. 6K கம்மி தான். அப்புறம் வந்து அமேசானில் இருக்க அந்த ஸ்பீக்கர் இருக்கும், அது வந்து 1K வாங்கியிருக்கேன். 99K வருது. 99,000 கிட்ட. அப்புறம் வந்து இயர் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸு அது மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா ஒரு 1K கிட்ட வாங்கியிருக்கேன். அது நிறைய போய்ட்டு இருக்கும் கைஸ். சொல்லிகிட்டே இருந்தேன்னா நிறைய போய்ட்டு இருக்கும். நான் எல்லாமே எல்லாமே கேட்டிருக்கேன். இது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது அதை மூவி பார்க்குறது, அப்புறம் ஷூ, மற்ற எல்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு. இது மோஸ்ட்டாக நான் கிவ்அவே பண்ணுறேன் இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா. ஜேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் வேணுமா? இது புதுசாக இருக்குது இந்த சேனலுக்கு, சில பேருக்கு பிடிச்சிருக்காது. நீங்கள் விளையாடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே பாய் கைஸ், இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் DHILIP.